ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அப்பா அன்றைக்கி வந்தாங்க பாருங்கள். இலந்த பழம் பறிச்சிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா காயும் பழமாக செம்மையாக. நமக்கு வந்து தை மாசி வந்துருச்சுனாலே இலந்த பழம் நிறையா கிடைக்கும் பாருங்கள். அவ்வளோ வாசமாக அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது நாள் பறிச்சிருக்காரு. அதனால் நல்ல பழமாக இருக்குது. பழமும் அவ்வளோ வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இலந்த பழம்லாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எந்த மருந்து எதுவும் கிடையாது. இயற்கையாக கம்மா கரையில் அதுவாக முளைச்சி வர்றது தான் இலந்த பழம்லாம். இதுக்கெல்லாம் யார் மற்ற எல்லா இதுக்கும் மருந்தடிப்பாங்க. இந்த பழங்களுக்கு இலந்த பழம், சூரம்பழம், இதுக்கெல்லாம் யாரும் மருந்தடிக்கிறது கிடையாது. இயற்கையே நமக்கு கொடுத்த நல்ல ஒரு கொடைன்னு சொல்லலாம் இந்த பழங்கள்லாம். இது சின்ன பிள்ளையில் நாங்கள்லாம் காசுக்கு வாங்குவோம். இப்போ நமக்கு வீட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஈஸியாக கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், சின்ன குழந்தையில் குச்சிக்கு இலந்த பழம் விற்கிறது எங்கள் அம்மாச்சி வீட்டிலேருந்து பறிச்சிட்டு போய் குச்சிக்கு பண்டமாற்ற முறையில் இலந்த பழத்தை கொடுப்போம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பழங்கள் இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எச்சி ஊறும். புளியங்காய் சாப்பிட்டா எப்படி எச்சி ஊறுமோ அதே மாதிரி இதை சாப்பிட்டாலும் எச்சி ஊறும். அப்புறம் அப்பா கொஞ்சம் தேங்காய் கொண்டு வந்திருக்காங்க. கரும்பு அவங்க வீட்டில் யாரும் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. அதனால் இது வந்து நமக்கு பறித்து வைக்க கரும்பை முளைக்க வைக்கிறதுக்காக அம்மா வீட்டுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. அவ்வளோ கரும்பு அம்மா வீட்டிலே இந்த கரும்பெல்லாம் அதிகம் சாப்பிடுவோம். இன்றைக்கி அப்பா கொண்டு வந்தது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இலந்த பழம் சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மதுரை பாண்டிச்செல்வி சேனலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.